ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு ஒரு பெரிய புள்ளி விவர புலியாக வந்திருக்கேன் நான். என்ன புள்ளி விவரம் அப்படின்றத போக போக வீடியோவில் சொல்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உண்மையிலே இந்த 2026 இந்த ஒரு தேர்தலை பற்றியும், இந்த ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு இப்போ எவ்வளோ பேர் கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்க, எத்தனையோ காலேஜ்லேருந்து எடுத்திருப்பாங்க. நம்மளே நிறைய இடத்துல மதுரையில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்கிட்ட நம்ம கேட்டு கருத்து கணிப்பு வீடியோலாம் போட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு பீகார்லேருந்து இன்னைக்கு தமிழகத்தில் தஞ்சம் புகுந்த ஒருத்தர்னு சொல்லலாம். பெரிய புள்ளி விவர புலி தான் அவர் எடுத்த கருத்து கணிப்பு படி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் அவர் அப்படின்னு சொல்லிடுறேன். அவர் தான் வேறு யாரும் கிடையாது, நம்ம ரங்கராஜ் பூண்டே அவர்கள். அவர் தான் பெரிய தொலைக்காட்சியில் வேலை பார்த்து ஒரே மாதிரியாகவே பேசுகிறாரு, ஒரே கட்சிக்கு பயங்கரமாக சொம்படிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த சேனலுக்கானே புடனில் அடித்து பற்றி விட்ட ஒரு நபராக இருக்கிற நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்களும், அவரோட சேனலும் தினமலம் பத்திரிகை, நம்மளுக்குலாம் தெரியும், நம்ம ஏற்கனவே தினமலம் அப்படின்லாம் பேர் வச்சுருப்போம். அந்த பத்திரிகையும் இணைஞ்சு வச்ச ஒரு கருத்து கணிப்பு தான் இன்றைக்கி. அதை என்ன ஏது அப்படின்றது, அது எப்படி இவங்கெல்லாம் கருத்து கணிப்பு நடத்தினா இவங்களுக்கே சாதகமாக வருதே, என்ன காரணம் அப்படின்றத தான் நம்ம ஏற்கனவே அலசி ஆராய்ஞ்சிருப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதோட பார்ட் 1 கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ போட்டு அவரோட கருத்து கணிப்பை எடுத்து நம்ம பேசியிருப்போம். கிட்டத்தட்ட நம்ம போட்டதுக்கப்புறம் ஏகப்பட்ட சேனல் அதை ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. ஏடா அது அண்ணன் இப்படிலாம் பண்ணியிருக்காரு, நல்ல மனுஷன் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதோட அடுத்த ஒரு கட்டமாக இறங்கியிருக்கிறாப்புல. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று என்ன பண்ணியிருக்காரு, கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. எத்தனை பேர்த்துக்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா 3821 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 பேர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் தினமலர் பத்திரிக்கையாக எடுத்துக்கலாம், நம்ம அண்ணனோட பத்திரிக்கையாக இருக்கலாம். கிட்டத்தட்ட அதில் வேலை பார்க்குறவங்களே இப்போ தினமலம் பத்திரிக்கைலாம் எவ்வளோ பெரிய பத்திரிக்கைன்னு தெரியும், ஒரு 1000 பேர் குறையாமல் வேலை பார்ப்பாங்க. இது நம்மளோட கருத்து. அப்படி இருக்கும்போது இவங்க பொதுமக்கள்கிட்ட எடுத்தாங்களா, இல்லை இவங்களுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டவங்களே எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரில. எங்ககிட்டலாம் கேட்கலப்பா, உங்ககிட்ட ஒரு வேலையாக கேட்டிருந்தாருன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அவர் என்ன கேட்டிருக்கா அப்படின்னு பார்ப்போம். முதல் கேள்வியை என்ன கேட்டிருக்காருன்னா, போன தேர்தலில் யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஎம்கேக்கு 43% பேர் வாக்களிச்சிருக்காங்களாம். ஏடிஎம்கே 30% பேரும், நம்ம நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு 13%, பிஜேபிக்கு 14% வாக்களிச்சிருக்கிறதா மக்கள் சொல்லியிருக்காங்க, போட்டிருக்காப்புல. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது, ரைட்டு, இப்போ ஆளும் கட்சியாக திமுக தான் இருக்காங்க. திமுகவுக்கு 43% கொடுத்துருக்காப்புல. ஏறத்தாழ சரியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட நிலைப்பாடு இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பரவாயில்லை அப்படின்ற பேர் 40% கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29% பேர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மோசங்க அப்படின்னு சொல்லி 31% கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட நிலைப்பாடுன்றது தமிழகத்தில் இந்த மோசம்ன்ற அதிகம் தான் நமக்கே தெரியும். ஏன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறவங்களா இருக்கட்டும், ஏன்னா இன்றைக்கி மெல்ல மெல்ல பிஜேபியை அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் வளர்த்துக்கிட்டு வந்தால் கூட தமிழகத்தில் மோடி அவர்களின் நிலைப்பாடும் சரி, மொத்த பிஜேபியோட நிலைப்பாடும் சரி, ஏன்னா தமிழகத்துக்கு நிதி கொடுக்கறது, தமிழக மக்களை வஞ்சிக்கிறது, இந்த இந்தி திணிப்பு, இதெல்லாம் கலந்து பார்க்கும்போது இன்றைக்கி தமிழகத்துக்கு பிஜேபி எதிர்ப்பு தான் இருக்குது. அப்படின்னும் போது 31% கொடுத்துருக்காரு. சரி, ஏதோ ஏற்றுக்குருவோம் அப்படின்ட்டு போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவோட அரசு, நம்மளோட டிஎம்கே அரசு, இங்கே இருக்கிற முதலமைச்சரோட அரசு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு பார்த்தீங்கன்னா மோசம் அப்படின்னு அதிகமாக 48% கொடுத்துருக்காங்க. சூப்பர் அப்படின்னு 22%, பரவாயில்லை அப்படின்னு 30% கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ மோசம் அப்படின்னு 48% தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே திமுகவுக்கு எதிராக தான் நிற்கிதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம பொதுவாக நான் இப்போ அண்ணன் கருத்து கணிப்பு ஒரு ரூம்குள்ளே நடத்தியிருக்காப்புல. நம்ம பொதுமக்கள்கிட்ட இறங்கி இப்போ நம்மள மாதிரி ஏகப்பட்ட சேனல்கள்லாம் இறங்கி போய் பேசுகிறத கேட்டிருப்போம். ஒரு பாமர மக்கள் கூட எந்த அளவுக்கு இன்னைக்கு அரசை கழுவி ஊத்துறாங்கன்றதை நம்மளும் காதுக்குள்ளே கேட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது இவர் நான் மோசம்னு 48% கொடுத்துருக்கிறது தப்புன்னு தான் எங்களுக்கு தோணுது. சூப்பர்னு 22 கொடுத்துருக்காப்புல, பரவாயில்லை அப்படின்னு 30 கொடுத்துருக்காப்புல. பரவாயில்லைன்ற 30 ஏற்றுக்க முடியாதுங்க, வாய்ப்பு இல்லை. இது தப்பாக தான் தெரியுது. சரி, அடுத்து அரசை விட்டுட்டு முதல்வர் நிலைப்பாடு எப்படி அப்படின்னு கேட்கும்போது சூப்பர் அப்படின்னு 26% பேர் கொடுத்துருக்கிறதா ஒரு கருத்து கணிப்பில் சொல்கிறாப்புல. 26% பேர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இருக்கலாம், 200 வாங்கிட்டு கொடுத்தவங்களும் இருப்பாங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடந்து போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக கட்சிக்காரங்க மேலே இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா புதுசாக நடவடிக்கை எடுப்பாங்க. இடி, ஐடி, சிபிஐ, சில மிரட்டல்கள். இது எப்படின்னா, ஒன்று எங்களை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது, சில பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடாது, அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன ஆகும், ஏடிஎம்கேவை எதிர்க்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சில மிரட்டல்கள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கூட பார்த்தீங்கன்னா சிபிஐ, ஜனநாயகம் பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி திமுக காரங்களுக்கு இது வருதில்லை, இது சரிதானா அப்படின்ற மாதிரி கேட்குற கேள்விக்கு இது என்ன சொல்லியிருக்காங்க, சரி அப்படின்னு 41% பேர் ஓகே பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, இது அரசியல் பழிவாங்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு 28% பேர் பண்ணியிருக்காங்களாம். நோ கமெண்ட்ஸ், எங்களுக்கு இதை பற்றிலாம்
பத்திலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து நாட்ல நிம்மதியா இருக்கோம்ப்பா. எங்களுக்கு அத பத்திலாம் பேசுறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 31% சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு திமுக அரசு மேல மத்திய அரசு வந்து பழிவாங்கல் நடவடிக்கை, ஒருவேளை மத்தியத்தில வேற ஏதாவது அரசு வந்தாலோ, தமிழக அரசு மீது வஞ்சிக்கிறது அப்படின்றது நார்மலா இருக்கு. எது ஒண்ணுனாலும் இன்னைக்கு திமுக காரங்கள வந்து ஏத்தி அதாவது அதிமுகல இருக்கிறவங்க திமுகவ பேசினாலே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லில இருந்து ஆள் வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அரசியல் பழிவாங்கல்லாம் இருக்கத்தானே செய்யும். அத நம்ம கரெக்ட்டா தான் எடுத்துக்கணும். அது தப்பு இல்ல. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க தான் நம்ம இடத்துக்கு வர்றாப்ல. விஜய் அவர்களோட அரசியல் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. அருமை அப்படின்னு 24% பேர் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. சினிமா கவர்ச்சிங்க இது வந்து இப்ப விஜய் அவர்கள் இப்ப தான் சினிமாலேருந்து வந்திருக்காரு. வந்த உடனே முதலமைச்சர் ஆகப் போறாரு. அது எப்படிங்க சரியா வருமா? இன்னும் வந்து ஒரு கட்சியில சேரல, கூட்டு இல்லாம இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. அப்படின்ற மாதிரி ஒரு 34% குடுத்துருக்காங்க. இல்லங்க, இனிமேல் தான் அவரோட ஆட்டத்த நீங்க பார்ப்பீங்க. இப்ப தான் வந்து கொஞ்சமா இறங்கி வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. பூத் கமிட்டிக்கு ஆள் போட்டுட்டு இருக்காங்க. வேட்பாளர் பட்டியல் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அவர் வந்து பக்கா அரசியல்வாதி ஆகப் போறத நீங்க இனிமே தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதிகபட்சமா 42 பேர் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கொஞ்சம் ஏத்துக்க முடியாதது. ஏன்னா, அருமை அப்படின்னு 24% பேர் குடுத்துருக்காங்க அப்படின்றது வாய்ப்பில்ல. ஏன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு வீட்ல இருக்கிற ஒவ்வொரு ரேஷன் கார்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு விழுகும். அதாவது அந்த 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட ஓட்ட தான் நம்ம கணக்கு பண்றோம். புது வாக்காளர்கள் அப்படின்னும்போது, கிட்டத்தட்ட இப்பவே பார்த்தீங்கன்னா 30% வாக்கு வந்து ரெடியா இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்படின்னும்போது நம்ம அந்தான்னு பெரியவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சினிமாலருந்து சினிமா விவரம் தெரியாத பெரியவங்களுக்கு கூட இன்னைக்கு விஜய் அவர்கள தெரிஞ்சிருக்கு. நான் விசில் சின்னத்தில தான் ஓட்டு போடுவேன்னு நம்ம சேனல்லே நெறைய பேர் பேட்டி குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் சரியா இல்லனே! பாண்டேனே இது தப்புனே! அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் நிலைப்பாடு எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தா நல்லா வருவாப்லயா? இல்ல கூட்டணி வேண்டாம், தனியா வரணுமா? அப்படின்னு அண்ணன் வந்து இப்ப பேசியிருக்காப்ல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப காங்கிரஸோட போய் விஜய் சேரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு 12% மக்கள் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்றாரு. என்டிஏ கூட்டணிக்கு போங்க. நீங்க வந்து தனியா இருக்காதீங்க. ஏன்னா என்டிஏக்கு போனீங்கன்னா, உங்க பிரச்சனையெல்லாம் தீந்துரும். சிபிஐ பிரச்சனை தீந்துரும், ஜனநாயகம் பிரச்சனை தீந்துரும். கரூருக்குலாம் உங்ககிட்ட வந்து யாருமே நெருங்கி கேள்வியே கேட்க முடியாதுன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 30% சொல்லியிருக்காங்க. இல்லங்க, எந்த கட்சியும் நமக்கு கூட்டு வேண்டாம். நீங்க தமிழக மக்கள நம்பி இப்ப வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? இது நம்மளுக்கு போதும். நீங்க இப்படியே தனித்தே வாங்கன்னு சொல்லிட்டு 58 பேர் சொல்றதா சொல்றாரு. இப்ப 58% நான் ஏத்துக்குவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளே கூட அந்த நிலைப்பாட்டுல தான் இருக்கோம். நான் இத உங்களுக்கு நெறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து தனித்து போட்டி வந்துருச்சுனா தான் நல்லாருக்கும். ஏன்னா, இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் மேல ஒரு அலிகேஷனா அந்த தமிழ் தேசிய எதிர்ப்பாளர்கள் இருக்காங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அது போக சில இப்ப கட்சிகள்லேருந்து பிரிஞ்சுட்டு வரவங்க, இப்போ உதாரணத்துக்கு டிடிவி தினகரன், அந்த ஓபிஎஸ் இந்த மாரிலாம் ஆள்கள் வரும்போது, அவங்க மேல ஊழல் வழக்குன்றது ஏற்கனவே பழைய கட்சியில இருக்கும்போது இருந்திருக்கு. அப்படின்னும்போது இன்னைக்கு இவங்க வந்து இங்க சேரும்போது, இந்த டிவிக்கே தூய கட்சி அப்படின்னு ஒரு இடத்துல விஜய் அவர்கள் தெளிவாவே சொல்லிட்டே இருப்பாரு. திமுக வந்து தீய சக்தி, நம்ம வந்து தூய சக்தி, ஊழல் இல்லாத கட்சி. இனி வந்து நம்மளுக்கு ஊழலுக்கு வேலை கிடையாது. ஊழல் இல்லாம ஒரு கட்சி இன்னைக்கு தமிழகத்த ஆட்சி செஞ்சா எப்படி இருக்கும்னு நீங்க என்னோட ஆட்சியில பார்ப்பீங்கன்னு சொல்லி தெளிவா சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது, இவங்கலாம் வந்து சேரும்போது அந்த ஊழல் கரை படியுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இன்னைக்கு டிவிக்கு தொண்டர்கள் மத்தியில இருக்கு. இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோம், தோக்குறோம், அதாவது எதிர்க்கட்சி ஆவறோம், சிஎம் ஆயிடுறாங்க விஜய் அவர்கள். இதெல்லாம் ஒரு நிலைப்பாடா இருந்தா கூட, இந்த ஊழல் வந்து இன்னைக்கு டிவிக்கு மேல கரை படிஞ்சிருமோ? இப்பவே பார்த்தீங்கன்னா, உட்கட்சி பூசல்ன்றது ஒரு சில இடங்கள்ல கிளம்புது. சீட்டுக்காக காசு கேட்குறாங்க, ஜாதி பிரச்சனை பார்க்குறாங்க, மத பிரச்சனை பார்க்குறாங்க, இன்னைக்கு செயலாளர் வந்து காசு கேட்குறாரு அப்படின்ற அளவுலாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து நீட்டா கையாண்டு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம விஜய் அவர்களோட கட்சிக்கு, இன்னைக்கு வந்து இந்த ஒரு கட்சிக்காரங்க வந்து ஊழல் படிஞ்சவங்க வர்றாங்க அப்படின்றது பெரிய அலிகேஷன் ஆயிரும் அப்படின்றது நம்மளோட கருத்து. அப்படி இருக்கும்போது இந்த 58% சொல்லியிருக்கிறத நம்ம ஏத்துக்கிறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான எதிர்க்கட்சி தலைவரா இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காப்ல. நயினார் நாகேந்திரன். எனக்கெல்லாம் தெரிஞ்சு நயினார் நாகேந்திரன நான் 4 நாளைக்கு ஒருக்கா தான் டிவிலயே பார்ப்பேன். இல்ல 10 நாளைக்கு ஒருக்கா வருவாப்ல. ஆனா அவருக்கு 8%, 8% வந்து நயினார் நாகேந்திரன் சிறந்த எதிர்க்கட்சி தலைவரா செயல்படுறாராம். இதுக்கு நான் அண்ணாமலைய சொல்லியிருந்தா கூட ஏத்துட்டு இருப்பேங்க. என் மனசு ஆறியிருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, நயினார சொல்லியிருக்காப்ல. என்னமோ தெரியல. அவர் மாநில தலைவர்ன்றனால சொல்ட்டாப்லயோ என்னமோ. இப்ப சீமான் பார்த்தீங்கன்னா 13%, விஜய் அவர்களுக்கு 27%, பழனிசாமி நம்ம ஏடிஎம்கேவோட எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவருக்கு 52% குடுத்துருக்காங்க. இது எந்த விதத்தில நியாயம் அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து ஒரு மனச்சாட்சி இருந்திருந்தா, இந்த மாரி வந்து ஒரு கருத்து கணிப்பு அண்ணன் குடுத்துருப்பாரான்னு தெரியல. ஏன்னா அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா வந்து சீமான் அண்ணன நம்ம சொல்லியே ஆவணுங்க. நம்ம எதையுமே மறுக்கவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நான் என்னடா விஜய் அவர்கள சொல்லலேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா சீமான் அவர்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்துல
இடத்துலயுமே வந்து என்னதான் வந்து இன்னைக்கு வந்து மத்த தலைவர்களை பேசுறாரு, ஒரு பக்கம் என்னதான் இருந்தா கூட, இன்னைக்கு தலைமையில அரசு ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுக்குது. அதுல வந்து இந்த தப்பு வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வடமாநிலவர்கள் தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டுல பயங்கரமா அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட வேலைகள் வந்து இன்னைக்கு தமிழகத்துல வடமாநிலம் மூலமா நடக்குது. ஏகப்பட்ட குற்றங்கள் அதிகமா இருக்கு. அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல தன்னோட ஒரு நிலைப்பாட்ட கரெக்ட்டா சொல்லியிருக்கிற சீமான் அவர்கள் வந்து இந்த இடத்துல அதிக மார்க் அவர் குடுத்துருக்கணும். ஆனா ஏனோ தெரியல சீமான் அவர்களை ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அடிச்சு அமுக்குறாங்க. அது ஏன் அப்படின்றது தெரியல. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு 27% குடுத்துருக்காரு. விஜய் அவர்கள் ஒவ்வொன்னுக்கும் குரல் குடுக்குறாங்க. குடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அண்ணன் வந்து பேச ஆரம்பிக்கல. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கையில ரைட்டுப்பா இந்த இதெல்லாம் நம்ம கடந்து போயிருவோம்னு சொல்லும்போது, பழனிசாமி அவர்களுக்கு 52%லாம் ஏத்துக்க முடியாதுங்க. மனச்சாட்சி இருந்திருந்தா, இந்த மாரி வந்து எதிர்க்கட்சி தலைவருக்குலாம் குடுக்குறதுக்கு வாய்ப்பில்ல. என்ன கேட்டுட்டாப்ல அப்ப ஏதோ நெல்மணி வந்து முளைச்சு கிடக்குன்னு சொன்னாப்ல. இதுதான் எனக்கு தெரிஞ்சு எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. அதுவும் கூட நியூஸ்ல பார்த்து கேட்டிருக்காப்ல. ஆனா இது வந்து எதிர்க்கட்சி தலைவரா குடுத்துருக்கிற மார்க்குக்குலாம் வேலை இல்ல. இன்னைக்கு என்னதான் வந்து என்டிஏவோட போய் ஏடிஎம்கே சேர்ந்துட்டாலும், எல்லாம் ஒரு சட்டிக்குள்ள வந்து ஒரே கூட்டா இருந்துக்கிட்டாங்கன்றதுக்காக வந்து அண்ணன் ஒருதலை பட்சமா அப்படி பேசுறது வந்து சரியில்ல. பாண்டே அண்ணன் வந்து எவ்வளோ பெரிய எலக்ஷன் சர்வே எடுக்கிறவரு, கெத்தா இருப்பாரு அப்படின்னா பயங்கரமா பெட்டி வாங்கிட்டு பேசுவாருன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் கூட அண்ணன் இப்படி பச்சையா பேசுவாருன்றது நமக்கு தெரியாம போச்சு. ரொம்ப மோசங்க. இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு பிஜேபி வந்து நம்ம தமிழகத்துக்குள்ள வந்திருக்கு, நுழைஞ்சிருக்கு, இப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததே வந்து தமிழகத்துல மெல்ல மெல்ல ஊன்றிட்டு இருக்குன்னு தெரிய வந்ததே அக்கா தமிழிசைக்கு அடுத்து அண்ணாமலை அவரால் தான். இன்னைக்கு அண்ணாமலையோட பொறுப்பு முடிஞ்சிருச்சு, மாநில தலைவர் பதவியை முடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக நயினார் வந்திருக்காருன்றதுக்காகலாம் அவர் வந்து மாநில தலைவரை யாருமே ஏத்துக்கல. இன்னைக்கும் அண்ணாமலைக்கு இருக்கிற மாஸ் அப்படின்றது தமிழகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னமோ தெரியல அண்ணனோட குரல் இப்போ கொஞ்ச நாளா ஒலிக்கிறது இல்லை அவ்வளவுதானே தவிர இந்த எதிர்க்கட்சி தலைவரா நயினார் 8% இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இது சும்மா இது நம்ம ஏத்துக்கிறல. ஒரு லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் முக்கிய டர்னிங் பாயிண்ட்டு, நோட்டீஸ் பாயிண்ட்டு. இன்று தேர்தல் நடந்தா, ஒருவேளை இன்னைக்கே தேர்தல் வச்சா யாரு ஜெயிப்பா? அப்படின்ற கேள்வி தாங்க. இதுதான் கடைசியா அண்ணன் கேட்டிருக்கிற கேள்வி. இதையே வந்து பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பாப்ல. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, என்டிகே நம்ம சீமான் அண்ணன் வந்து 7%ல இருக்காப்ல. 7% முதல்வர் ஆயிருவாரு அப்படின்ற 7%. டிவிகே வந்து 22%, டிஎம்கே 33%, மறுபடியும் என்டிஏ 38%. இது எப்படி அண்ணன் எடுக்கிறாப்ல? ஏன்னா கரெக்ட்டா 6 மாசத்துக்கு முன்னாடி இதேங்க கொஞ்சம் முன்ன பின்ன மாறல. நம்ம சீமான் அண்ணனுக்கு 7% தாண்ட மாட்டேங்குது என்னமோ தெரியல. இல்ல இவரே வந்து குடுத்துட்டாப்லயா 7% தான்யா உனக்கு நீ ஓரமா போயிருன்னு சொல்லிட்டாப்லயா என்னமோ தெரியல. ஏன்னா இன்னைக்கு 7%ன்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா சீமான் அண்ணன் வந்து குறைஞ்சது 12%ஆவது வாங்குவாங்கன்றது இன்னைக்கு தமிழக மக்களோட கருத்து. ஏன்னா யோசிச்சு பாருங்க. மெல்ல மெல்ல தன்னோட கட்சிய வளர்த்து கொண்டுட்டு வந்து இன்னைக்கு 15 வருஷம் பேசி ஏதோ ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாப்ல. அவர் பேசுறதுக்காகவே நீங்க மக்கள் ஓட்டு போறதுக்கு ஏதோ கொஞ்சம் சில பேர் இருக்காங்க. ஒரு பார்த்துக்கலாம் அப்படின்போது அவரோட பெர்சன்டேஜ் 12% இருக்குன்றது ஒரு நியாயம். டிவிகேக்கு 22 குடுத்துருக்காப்ல. டிவிகேக்கு 22ன்னும் போது யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே வந்து நம்ம நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன மாரி அந்த ஒரு குடும்ப கார்டுல இருந்து ஒரு ஓட்டு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா கூட 2.25 கோடி ஓட்டு விழுகுது. 42% வந்துருது இதுலயே. ஒரு ஓட்டுக்கு நான் சொல்றது. அப்படி இருக்கும்போது கடைக்கோடி தொண்டர்கள் வரைய கொண்டுட்டு போய் சேர்த்திருக்க அந்த விசில் சின்னமும் சரி, தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ள இருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லலங்க. ஏற்கனவே கருத்து கணிப்பு சொல்லுது. இவர் பெரிய கருத்து கணிப்பு புலி இருக்காரு, இவர் சொல்றாருன்றதுக்காகலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து பல பெரிய பெரிய காலேஜ்ல இருந்து எடுத்தது, பெரிய பெரிய வல்லுனர்கள் பேசினது. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு பூண்டே அவர்களை வந்து நீ போய் எடுத்து பேசுப்பான்னு சொல்லிருச்சான்னு தெரியல. இல்ல என்டிஏக்கு சாதகமா பேசுப்பான்னு சொல்லிருச்சோ என்னமோ தெரியல. எடப்பாடிக்கு பார்த்தீங்கன்னா 38% குடுத்துருக்காப்ல. எனக்கு இது கொஞ்சம் கூட வந்து ஏத்துக்கவே மனசு வரல. திமுக 33%ல இன்னைக்கு ஜெயிச்சிரும் அப்படின்றதும் நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. மக்களோட மனநிலை மாறி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றது பாண்டியண்ணனுக்கு தெரியல. இல்ல ஒருவேளை ஆத்தாடி 33க்கு குறைச்சா நம்மள எதுவும் பண்ணிருவாங்களோன்னு பயந்துட்டாப்லயோ என்னமோன்னு தெரியல. டிஎம்கேக்கு 33யும் என்டிஏக்கு 38யும் குடுத்துருக்காரு. இதுல என்ன சொல்ல வர்றாப்லன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு மக்களோட கருத்த மாத்துறதுக்கா, இல்ல கருத்து கணிப்புக்குள்ள உள்ள இறங்கி வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா கூட, இவர் எடுத்திருக்கிறது 4000 பேர் கூட இல்ல. 3821 பேர 4ஆல பெருக்கிக்கங்கன்ட்டாப்ல. அப்படி இருக்கும்போது முன்ன பின்ன வந்திருக்கும். இதெல்லாம் வந்து அண்ணன் சொல்றது கருத்து கணிப்பு. இந்த தினமலரும், சாணக்கியாவும் எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாதுங்க. இந்த கருத்து கணிப்பை மக்கள் ஏத்துக்கல. நம்மளும் ஏத்துக்கிறல. இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்துப்போனா கூட ஏதோ நியாயமா பேசியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா செயல்படுறாரு. இன்னைக்கு திமுக வந்து ஆட்சி வந்தா 33%ல வந்து வாங்கிரும். ஏடிஎம்கே 38%. இப்ப என்டிஏ கூட்டணியில இருக்கிற ஏடிஎம்கேக்கு 38% குடுத்துருக்காரு. இன்னைக்கு ஏடிஎம்கே சிதறி கிடக்கு. இன்னைக்கு ஓபிஎஸ் ஒரு பக்கம் போறாரு. எங்க இருக்காருன்னே யாருக்குமே தெரியல. டிடிவி வந்து இப்பதான் வந்து சேர்ந்திருக்காருன்னும் போது, இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க. இந்த என்டிஏக்கு இவர் எப்படி 38% குடுத்துருக்காரு அப்படின்றது இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. இப்ப நம்ம வீடியோ பார்க்குற நீங்களும் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து கரெக்ட்டா தான் பேசியிருக்காப்லயா? இல்ல அவர் பெரிய புள்ளி விவர புலின்றது நமக்கு தான் தெரியலையா? நம்ம பார்வைக்கு தான் அப்படி தெரியுதான்றத
மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஒருவேளை உங்கள்ட்டயும் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கலாம் அண்ணே. அப்படி கேட்டிருந்தாருன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.